வெல்கம் டு சரசு சமையல். இன்னைக்கு ஒரு சிம்பிளான மதிய உணவு தாங்க நான் செய்ய போகிறேன். பெப்பர் ரசம். இந்த ரசம் அப்படின்னாவே எல்லாருக்கும், அதுவும் இந்த பனி காலத்தில் ஒரு கரண்டி ரசம் இருந்தால் போதும் நமக்கு சாதத்துக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். அதுவும் விசேஷ வீடுகள்லாம் சாப்பிட்டு வந்தோம்னா நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் ஐயோ இன்னைக்கு ரசம் வச்சா போதும், 2 நாள் ஹெவியாக போயிடுச்சு, ரசம் சாதம் மட்டுமே போதும் அப்படின்னு நினைப்போம். நம்ம வெஜ்ஜு சாப்பிட்டாலும் சரி, நான்வெஜ்ஜு சாப்பிட்டாலும் சரி, அந்த இடத்துல அந்த ரசத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கு இருக்குங்க. ரசம் நமக்கு ஜீரணத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் நம்ம ரசத்தை டெய்லி எடுத்துக்கிறது நல்லது. எங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு ரசம் நான் டெய்லி வச்சுருவேங்க. அந்த வகையில் இன்றைக்கி நான் பெப்பர் ரசம் வைக்க போகிறேன். இந்த பனிகாலத்தில் இந்த பெப்பர் ரசம் ரொம்பவே நல்லதுங்க. சாதாரணமாக இந்த ரசம் வச்சோடனே ஒரு டம்ளர் சூடாக கூட குடிக்கலாம், நல்லாயிருக்கும். சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும், ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த ரசம் வச்சுட்டு இன்றைக்கி சாதத்துக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு என்ன அப்படின்னா, எங்கள் வீட்டில் மல்லி துவையல். இப்போ கொத்தமல்லி சீசனுங்க, அதனால் நான் கொத்தமல்லி வாங்கிட்டு வந்தேன். இப்போ இதெல்லாம் சுத்தம் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா தண்ணியில் அலசிட்டு நறுக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் துவையலுக்கு ரெடி பண்ண போகிறேன். சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட இந்த துவையல் ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த துவையலும் இந்த பெப்பர் ரசமும் காம்போ சூப்பராக இருக்கும். அப்புறம் இந்த துவையல் ரசம் கூடவே நான் ஒரு சவுச்சவு கூட்டும் வைக்கிறேங்க. என்னடா இது துவையல் ரசம் சவுச்சவு கூட்டுங்கிறது காம்போ இல்லாத சமையலாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? எங்கள் குட்டிமாவுக்கு சவுச்சவு கூட்டு ரொம்ப பிடிக்குங்க. அதனால் அவங்களுக்காக ஒரு கூட்டு வைக்கிறோம். கூட வடகம் பொரிச்சிக்கலாம், அவ்வளோதான். சமையல் சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. சொல்லும்போதே முடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா? ரொம்ப சீக்கிரம் முடிச்சிடலாம். வாங்க இப்போ கிச்சனுக்குள்ளே போகலாம். சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. இன்றைக்கி நம்ம வைக்க போகிற மிளகு ரசத்துக்கு ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கேங்க. இதுலேயே ஒரு தக்காளி போட்டிருக்கேன், இதையும் கரைச்சி எடுத்துக்கணும். ஒரு தக்காளி தாளிக்கிறதுக்கு நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மிளகாய் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க. துவரம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த சீரகம், மிளகு, வர கொத்தமல்லி, கருவேப்பிலை இதோடு சேர்த்து இந்த துவரம்பருப்பையும் நம்ம ட்ரையாக அரைச்சிக்கணும். இந்த பூண்டை நம்ம ஒன்றும் பாதியமாக கல்லில் தனியாக தட்டி எடுத்து வச்சுக்கணுங்க. கரைக்கிறதுக்கு கருவேப்பிலை, பெருங்காயம், அப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் வச்சு தான் நம்ம இன்றைக்கி இந்த மிளகு ரசம் செய்ய போகிறோம். அடுத்ததாக நான் சட்னிக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் நான் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம அரைக்க போகிற துவையலுக்கு கொத்தமல்லி இலையை நான் இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த கொத்தமல்லி சட்னிக்கு நான் நல்லெண்ணெய் விட்டு தான் நான் வதக்க போகிறேங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்க போகிறேன். புளி, காஞ்ச மிளகாய் தேவைக்கு சேர்த்துக்கலாம். உப்பு, பெருங்காயம், கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் கொஞ்சமாக எடுத்திருக்கேங்க. இன்றைக்கி கொத்தமல்லி இலை அதிகமாக எடுத்திருக்கேன். தேங்காய் துருவல் ரொம்ப குறைவான அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேங்க. இப்போ நம்ம முதல்ல சட்னிக்கு வதக்கிடலாங்க. இப்போ நம்ம சட்னிக்கு வதக்கிறதுக்கு ஒரு வாணலி அடுப்பில் ஏற்றியாச்சுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டால் போதுங்க. கடுகு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. நான் இதுக்கு முன்னாடி மல்லி சட்னி உங்களுக்கு அரைச்சி காட்டியிருக்கேன். அதில் வெங்காயம், தக்காளி இதெல்லாமே சேர்த்துருக்கேன். இன்றைக்கி நம்ம அதெல்லாம் எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க. ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தாங்க, ஆனால் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த சட்னி. இப்போ உளுந்து செவந்து வந்தாச்சு. பூண்டு, புளி, மிளகாய் சேர்த்துக்கலாம். புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு நான் எடுத்துருக்கேங்க. அடுப்பு கொஞ்சம் மிதமான தீயிலேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், மிளகாய் இந்த மாதிரி புஸ்ஸுன்னு உப்பி வந்துருச்சு. இப்போ அடுப்பை நல்லா குறைச்சிடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை நல்லா குறைச்சிருக்கேன். அவ்வளோதான், இது ஒரே பெரட்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இந்த கொத்தமல்லி தழை ரொம்ப வதங்க வேண்டாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தேங்காய் துருவல் இந்த சூட்லேயே நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் இவ்வளோ சட்னிக்கு இந்த அளவுக்கு தான் நான் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் இன்றைக்கி. இப்போ இது நல்லா ஆறின உடனே நம்ம சட்னி அரைச்சிக்கணும். இந்த சட்னி அரைக்கிறதுல நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் சுற்றிக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூனாக ஊற்றி தண்ணியை விட்டு அரைச்சி கெட்டியாக எடுத்துக்கிட்டால் தான் நமக்கு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட அருமையாக இருக்குங்க. இது ஆறட்டும், நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். மல்லி துவையலுக்கு வறுத்து ஆறிட்டு இருக்குங்க. ரசத்துக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் துவரம்பருப்பு இதில் சேர்த்துக்கிறேன். இப்போது சீரகம், மிளகு, வர கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையுமே இதில் சேர்த்துறேங்க. நம்ம மிளகு தான் இதுக்கு இன்றைக்கி அதிகமாக சேர்த்துறோம், மிளகு ரசம் அப்படிங்கிறதால. அதனால் நீங்கள் காரத்துக்கு தேவையான அளவு மிளகு சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ட்ரையாக அரைச்சிக்கலாங்க.
இப்போ இந்த புளி தண்ணியில் தேவையான உப்பு சேர்த்துடலாங்க. கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலையுமே நான் நல்லா கிள்ளிட்டு சேர்த்துக்கிறேங்க. நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இந்த தக்காளி இதில் கரைச்சி விட்டுக்கலாம். நம்ம புளிப்பு பார்த்துட்டு கூட தண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம ரசத்துக்கு எடுத்து வச்ச பொருட்களை அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், ரசத்துக்கு இந்த மாதிரி தண்ணியே விடாமல் நான் அரைச்சிட்டு வந்திருக்கேன். அடுத்ததாக நம்ம பூண்டை தட்டிக்கலாங்க. பூண்டை வந்து எப்பயுமே இந்த மாதிரி தட்டி சேர்க்கும்போது தான் நல்லா வாசமாக இருக்கும். அதுவும் தோலோடு தட்டி சேர்க்கணுங்க. பாருங்கள், பூண்டையும் இந்த மாதிரி இடித்தாச்சு. இப்போ நம்ம ரசம் தாளிச்சிடலாங்க. இப்போ நான் ரசம் தாளிக்க ஒரு வாணலி அடுப்பில் ஏற்றிட்டேங்க. நம்ம கொஞ்சமாக கடலை எண்ணெய் விட்டுக்கலாம். கடலை எண்ணெய் கொஞ்சமாக விட்டால் போதும். கடுகு சேர்த்துக்கலாங்க. காஞ்ச மிளகாய் போட்டுடலாம். இடித்த பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பொடி சேர்த்துடலாம். எல்லாத்தையுமே இந்த எண்ணெயிலேயே வதக்கிடணுங்க. இப்போ நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம். இதுலேயே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு தேவையான பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. ஏன்னா நம்ம துவரம் பருப்பெல்லாம் வறுக்காமல் சேர்த்துறோம் இல்லைங்களா, அதனால இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் இது எல்லாத்தையுமே வறுத்துக்கணும். அப்போ தான் இந்த பெப்பர் ரசத்துக்கு நல்ல வாசமாக நல்லாயிருக்கும். இது வதங்கும் போது கொஞ்சம் கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம். இப்போ ரசத்துக்கு தேவையான மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நம்ம அரைச்சி வச்ச அந்த பொடி கலரே மாறிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி இதில் சேர்த்துடலாங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் புளிப்பு உப்பு இதெல்லாம் பார்த்துட்டு தண்ணி தேவைன்னா நீங்கள் ஊற்றிக்கலாங்க. இப்போ நம்மளோட பெப்பர் ரசத்துக்கு சேர்த்த வேண்டிய எல்லாமே சேர்த்தாச்சுங்க. இது வந்து ஒரு கொதி வந்தால் போதும், ரொம்ப கொதிக்க வேண்டியதில்லை. இது கொதித்து வரட்டுங்க, இறக்கிடலாம். பாருங்கள், இப்போ கொதிக்க ஆரம்பிக்குது. அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட பெப்பர் ரசம் ரெடிங்க. இந்த ரசத்தை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு உடனே கப்புன்னு மூடிடணுங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட்டே இருக்குதுங்க. இப்போ இதில் ஃபைனலாகவும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாங்க. ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ நம்மளோட கம பெப்பர் ரசம் ரெடி ஆகிடுச்சுங்க. இது ரொம்ப நேரம் திறந்து வைக்கக்கூடாது. நான் மூடி போட்டுறேன். சளி பிடிச்ச வாய்க்கு இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே அருமையாக இருக்குங்க. எங்கள் குட்டிமா ஸ்பெஷல் கூட்டும் இப்போ ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போது மல்லி துவையலுக்கு வதக்கி வச்சது நல்லா ஆறிடுச்சுங்க. இதை அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி மட்டும் ரொம்ப குறைவான அளவு மட்டுமே ஊற்றி அரைச்சிக்கணுங்க. கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ நம்மளோட மல்லி துவையல் ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் கெட்டியாக அரைச்சிருக்கேன். அம்மியில் அரைச்சா அல்லது ஆட்டோரலில் போட்டு ஆட்டினா இன்னுமே நம்ம கெட்டியாக அரைக்கலாம். மிக்சியில் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டால் தாங்க அரைப்படுது. சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குங்க. இப்போ இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்மளோட மல்லி சட்னியும் ரெடிங்க. என்னங்க, இன்றைக்கி எங்கள் வீட்டு லஞ்ச் பாருங்கள் சீக்கிரம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சீக்கிரம் ரெடி பண்ணிடலான்னு சொன்னேன் இல்லைங்களா, அதே மாதிரி 1/2 மணி நேரத்தில் ரெடி பண்ணியாச்சுங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டா என்னங்க, சமையல் 1/2 மணி நேரத்தில் முடிச்சிடலாங்க. என்னங்க, இன்றைக்கி ஒரு பெப்பர் ரசம், கொத்தமல்லி துவையல், வடகம் சமையல் முடிஞ்சிருச்சுங்க. கூடவே ஒரு சவுச்சவு கூட்டுங்க. இப்போ மதிய உணவு சிம்பிளாக ரெடி பண்ணியாச்சுங்க. இன்றைக்கி நான் செஞ்ச இந்த மதிய உணவு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. அதுவும் நீங்கள் சளி பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பெப்பர் ரசமும் இந்த மல்லி துவையில எடுத்துக்கங்க. அந்த சளி பிடிச்ச வாய்க்கு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பார்த்துட்டு எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள்.